நீங்கள் பார்க்குறீங்க ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வாக்குமூலம் என்ன கொடுக்குறேன்னா, பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஜெய 1 நீதிமன்றம் ஜெயபாண்டிய நேரடி ஒளிபரப்புக்கு தயார் என்று சொல்ல வேண்டும். ஜெயபாண்டி இவிஎம் மிஷின் ஓட்டு போடுற மிஷினு நேரடி ஒளிபரப்பு நீயே நடத்து என்று சொல்லணும். இல்லைன்னா நீதிமன்றம் நேரடி ஒளிபரப்பை எடுத்து நடத்த வேண்டும். ஜெயபாண்டி கேட்குற இவிஎம் மிஷின், அதாவது ஓட்டு போடுற மிஷினை பற்றி 20 கேள்வி கேட்குறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதே மாதிரி இந்தியா பிரதமர் மோடி அவர் வெற்றி பெற்ற அந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து நான் அதில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் பயன்படுத்தாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று சொல்லும்போது, இதை வந்து இந்தியாவில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, போலியான வாக்காளர்களை சேர்த்து பணம் கொடுத்து வெற்றி பெற்றார்கள், போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெறுகிறார்கள். இதை வந்து அனைத்து நூலகத்திலையும் யூடியூப்லேயும் வெளியிடுறாங்க. ஆனால் அது உண்மை செய்தி இல்லை. இந்தியா பிரதமர் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற பிரதமர் மோடி 100 ஓட்டு போடட்டும். அந்த மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் அனைத்து வாக்காளர்களும் பார்ப்பாங்க. என்னையா நேரடி ஒளிபரப்பில் கண்ட்ரோல் பட்டனை மோடியே ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுறாரு. இதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி இதில் வெற்றி பெற்றான்? இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டும் இந்தியா பிரதமர் மோடியும் ஓட்டு போடும்போது ஏதோ தில்லுமுள்ளு நடந்துருச்சுன்னு சொல்லலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டு போடாமலே 100 ஓட்டு பிஜேபிக்கு தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு மோடி. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மட்டும் ஓட்டு போடலை அந்த மிஷினில் போய். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெறான். அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் போலியான வாக்காளர்களை இணைக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்வது பொய்யாகிவிடும். அதே இது பணம் கொடுத்து வெற்றி பெற்றார் என்று பொய்யாகிவிடும். இந்த தேர்தல் கணிப்பு என்று எச்சிக்கல நாய்கள் இருக்காங்கள்ல, அவங்களும் பொய்யான ஆள்னு தெரிஞ்சு போகும். இவிஎம் மிஷினை வைத்து நடத்திய தேர்தல் அதிகாரிகள் பொய்யான அதிகாரிகள் என்று தெரிந்துவிடும். போலி அரசியல்வாதிகள் இவிஎம் மிஷின் மூலமாக உருவாக்கப்பட்டு இந்த இந்தியா மாதிரி நாடுகளை இவிஎம் மிஷின் மூலமாக ஆண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வரும். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரே ஒரு 20 கேள்வி நேரடி ஒளிபரப்பில் 24 ப்ராக்டிக்கல். அப்படி செய்யும்போது இந்தியா பிரதமரே 100 ஓட்டு பதிவு செய்கிறாரு. அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடும்போது அதில் ஜெயபாண்டி தில்லுமுள்ளு பண்ண முடியுமா? நான் தான் சொல்கிறேன், எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவிகளை பயன்படுத்தாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் மோடி, பிரதமர் மோடியை இப்போ ஜெயம் 1 வாய்தா தேதி 6/1/2026 அன்று ஜெயபாண்டிக்கு வாய்தா தேதியில் ஜெயம் 1 நீதிமன்றம் ஜெயபாண்டியை நேரடி ஒளிபரப்பு நடத்துன்னு சொல்லணும். இல்லைன்னா ஜெயம் 1 நீதிமன்றம் நேரடி ஒளிபரப்பு அரசாங்க சார்பில் அவங்க நடத்த வேண்டும். இதை விட்டுட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேணுமென்றதுக்காக தான் நான் அனைத்து குற்றமும் செய்தேன். இன்றைக்கி நான் என் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு நான் அதில் வெற்றி பெற்றுட்டு 75 நாளைக்குள்ளே மதுரை மாணவ மாணவிகளுக்கு
படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன், புதிய வேலைவாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த 75 நாளைக்குள்ள என்னுடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி வைக்க இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்கிறவன். 6 ADJ நீதிமன்றம் 8, 12 வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டம் மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். 75 நாளைக்குள்ளே கொடுக்க தவறினால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா 6 ADJ மதுரை நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட வேண்டும். அதே மாதிரி 8, 12 வாய்தாவில் என்னை உத்தரவிடாமல் 6 ADJ நீதிமன்றம் வெறும் வாய்தா தேதி மட்டும் சொல்லி உத்தரவிட்டுச்சுன்னா 6 ADJ நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். இதான் நிர்பந்தம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் ஒன்றும் நான் இதை பப்ளிக்கில் போடுறேன். 6 ADJ நீதிபதியும் ஜெயம் 1 நீதிபதியும் இந்த 2 வாய்தாவில் இந்தியாவினுடைய தலையெழுத்தவே மாற்றக்கூடிய அந்த வாய்தா. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கூலி தொழிலாளி என்பதை இதில் தெரியப்படுத்தி கொண்டு, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தினக்கூலி. இத்தனை வருஷமும் நாட்டை ஆண்டவர்கள் படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. எந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்களோ அல்லது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளோ அல்லது இந்தியாவுக்கு வெளியே வல்லரசு நாட்டுக்காரங்களோ எந்த ஒரு நாட்டிலையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம் என்று யாருமே சொன்னது கிடையாது. உலகத்திலே முதல் முறையாக PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாட்களுக்குள் ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் வேலைவாய்ப்பு மாணவ மாணவிகளுக்கு 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய அறிவியல் வேலைவாய்ப்பு